காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைது உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பூசிவாக்கம் பேக்கரியில் நடந்த அடிதடி வழக்கில் நடவடிக்கை எடுக்காததற்காக டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைதானார். டிஎஸ்பி சங்கர் கணேஷை விடுதலை செய்ய உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மனுதாரருக்கு எதிரான விசாரணைக்கும் தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைது உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பூசிவாக்கம் பேக்கரியில் நடந்த அடிதடி வழக்கில் நடவடிக்கை எடுக்காததற்காக டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கைதானார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். இவர் வாலாஜாபாத் அருகே உள்ள பூசிவாக்கம் கிராமத்துல பேக்கரி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கேக் வாங்கி சாப்பிட்டிருக்கிறார். அங்கு கேக் நன்றாக இல்லை என்று கூறியதால் கடை உரிமையாளர் சிவகுமாருக்கும் முருகனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இது குறித்து முருகனின் மனைவி பார்வதி அளித்த புகாரில் 4 பேர் மீது SC/ST பிரிவின் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை அப்போது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் யாரையும் இந்த வழக்குல கைது செய்யவில்லை. இது குறித்து தாமாக முன்வந்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக வழக்கறிஞர் முகிலன் என்பவர் எடுத்து நீதிபதி இந்த வழக்குல மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்துல இன்று பிற்பகல் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். இதையடுத்து இது மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின்னர் இந்த வாதங்களுக்கு பிறகு காஞ்சிபுரம் டிஎஸ்பி கைது சங்கர் கணேசை கைது செய்த அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட டிஎஸ்பியை உடனடியாக விடுதலை செய்யவும் நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்துல நீதிபதி அதாவது டிஎஸ்பிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வழக்கிற்கும் தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கு தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் பதிலளிப்பதற்காக உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.